وآله وصحبه أجمعين أما بعد பாசத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ் கடமையாக்கிய காலையினுடைய தொழுகையை நிறைவு செய்தவர் அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நான் ஒன்று கூடியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூத்தில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வ யததாரஸூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார். வஹஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்த, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டுமல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? நாங்கள் தொழுதால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை, இணை துணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான். இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பாராம். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் ஹுலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள். நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மவ்இஸத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும்
யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்துமா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆதலான அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். அந்த நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு ஸலாஸத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் 3 வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் எம் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். எம் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள். அல்லாஹ்விற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மாஉல் உம்மா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திர்மிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடி நின்று யார் இரவில் தொழுவார்களோ ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு 3/4 மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா? இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களாம். இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களாம். அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பான். இரவு 4 மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஹுசைன், நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வை தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம எத்தனை நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுது இருக்கிறோம்?
நம்ம எத்தனை நபர்கள் 3 மணிக்கு எழுந்து 3/4 மணி நேரம் தொழுதிருப்போம். ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கபில துலூஇ ஷம்ஸ் வ கபில உரூபிஹா குர்ஆன் பதிவு செய்கிறார். எப்படி இப்போ நம்ம எல்லாம் தொழுதோம் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை, இது போன்று அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிய இனியொரு கடமை என்ன தெரியுமா? சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹை பார்த்து கேட்டார். இமாம் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார் சஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதரே யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 14ஆம் இரவு சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? இல்லை அல்லாஹுவின் தூதரே, அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். யாருக்கெல்லாம் ரப்பை காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல உரூபிஹா. சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வு எடுப்போமா? வெளியில் போய் அத்தியோர்த்திட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன? ஃபர்து தொழுதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்ஸானி, இரண்டாவதாக பொறுமை என்றால் அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற முன்ன கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள். 2 பேரும் ரொம்ப லைலா மஜ்னூன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலார்கள் 2 பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள். இவர் மக்காவை சார்ந்தவர். 2 பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம். 2 பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம். இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டார். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க. அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபி தோழர் என்ன செய்கிறாரு, பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடி அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரி குறிக்கிறார், ஹாய் தயாரி குதிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய 2 தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டுக்கிறாங்க. அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே. கொஞ்சம் யோசிக்கிறார், நல்ல இருளா இருக்கு. அவர் திருப்பி பார்க்கிறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்கிறார், அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு. அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வாழ்ந்த நாட்கள். இப்போ அந்த அனாக்கு சொல்கிறாள், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும்.
அவர் சொல்றார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். ஹுர்ரிம ذلك, அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார். எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அப்ப அந்த அனாக்கு சொல்றார், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடி தங்க வேண்டும். தங்க மறுத்தால் நான் சப்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார், எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு 2 பேரை தூக்கி போட்டு மதீனாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை, வேண்டாம், நீங்கள் போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத்து நூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், ஹுர்ரிம ذلك على المؤمنين, இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறார். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். ஸஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால் இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்லை, வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி நல்ல விருந்து வைக்கிறார். அப்போ அந்த பால்குடி உமா கேட்குறாங்க, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்தில் முடிச்சிங்க? இந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சிங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க மனைவியே. அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள், உங்க பேர் என்ன, உங்க வாப்பா யாரு, உங்க உம்மா யாரு எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னார், பெண்ணே, உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். எப்படி இருக்கும் சகோதரர்? கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி. இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. இந்த நபித்தோழரினுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். அல்லாஹ் அக்பர். மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அன்னவ் உஸ்ஸாலிஸ், பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம். அத்துன்யா இம்திஹானுன் வபித்திலாஉன், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமின, இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டு இல்லை, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததிலிருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்?
நாம தானே தொழுகிறோம், நாம தானே நோன்பு நோக்கிறோம், நாம தானே ஹலால் ஹராம பேணுறோம். ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப்பல்லாஹ கௌமன் இப்தலாஹும். ஸஹீஹுல் புகாரி. யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால் ஹபீபுல்லாஹ், அல்லாஹுனுடைய காதலர், அல்லாஹுனுடைய காதலர், நேசன். அனா கராஉ பிபாபில் ஜன்னா. ஸஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் நுழைய முடியும் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர் அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை அந்த 2 கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனால தான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதில் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபூ தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை அள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. இதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள். ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடக்கும் மண்ணில். அந்த பேரித்தம்பழத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ شَرًّا انقلب وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. மனிதர்களில் இப்படியும் சிலர் அல்லாஹுவை வணங்குவார்கள். ஓரத்தில் நின்று வணங்குவான். அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான். அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பழத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பழத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது. காரணம், பசித்து ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன். என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பழமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து
தட்டி இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளில் சிறந்தவர், ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பலத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும். மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவ்வப்பொழுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அன்ஜானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதாட்டிட்ட, நீங்கள் எப்போ வந்தாலும், சஹீஹுல் புகாரி, நீங்கள் எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அன்ஜானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வாள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் என் அன்பு சகோதரனை, பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கென்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கென்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்ல இருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அந்த பெண் சொல்றார், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை, ஒரு வீட்டுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமைனா என்ன? நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு வரோம் அல்லவா, வீட்டில் போய் என்ன செய்வோம், கெட்டி போட்டு வளர்ப்போம், நேரம் வரும் பொழுது வித்துருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம். இதுதான் அடிமைகள். சந்தைக்கு போவாங்க மக்கால, அடிமைகளுக்கென்று தனி சந்தை, ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும். நமக்கு தேவையான அடிமைகளை, நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம் அல்லது விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை, அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக உலகத்தின் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள். உலகத்தில் ஒரு அடிமைக்கு பெரிய கனவு, நம்மளை மாதிரி சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும்? நமக்கு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் கனவு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கனவு இருக்கும், நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கனவு இருக்கும். ஆனால் ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும்? ஐயோ, இந்த கம்பியிலிருந்து, இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்று அல்லவா. அது மாதிரி தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா?
எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும். அந்த குடும்பம் சொல்றாங்க, நீங்க சுதந்திரமாக அன்டி ஹுர்ருன், உங்களை நாங்கள் விடுதலை விட்டு விட்டோம், நீங்கள் சுதந்திரமானவர். அந்த பெண் சொல்றார், என் உம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அடிமைக்கு தெரியாது. என் வாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். ஆதலால் இதற்கு பிறகு நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன். ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்கள் காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் நம் மீது கொண்ட அந்த நேசத்தில் நம்ம கீழேயே இருக்க விரும்புகிறாளேன்னு சொல்லி அவளை அந்த வீட்டிலேயே வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு. இப்போ நாமெல்லாம் புள்ள பிறந்துச்சுனால் ஜுவல்லர்ஸ் கழுத்தில் மாட்டுவோம்ல, நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல. ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்கிட்ட காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா வைர முத்துகளை, தங்க முத்துகளை, வைடூரிய முத்துகளை, மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள். அந்த காசு வித்தியாசத்தில் அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஆட்டு தோலில் வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன பிள்ளை கழுத்தில் மாட்டி விட்டார்கள். அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ், பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த அடிமை பெண் இருந்தால் அல்லவா, இவதான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வர்றது, காலையில் தூக்கிட்டு போகிறது, அப்படி சுற்றி காட்டுறது. ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த பிள்ளையை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரால் புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலையை காணும். குடும்பத்துக்காரங்களை எல்லாம் சுற்றிட்டாங்க. அந்த அடிமை பெண்ணை கேட்டாங்க, புள்ள கழுத்தில் மாலை எங்க? அது எனக்கு தெரியாது. புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ எங்க? அது எனக்கு தெரியாது. உடனே நாம் என்ன சந்தேகப்படுவோம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சுருப்போம், பாத்ரூமில் குளிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம், நாம் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம்? நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கல்ல, வீட்டு வேலைக்காரி எங்கே வந்துட்டு போனான்னு தான் கேட்போம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ அந்த குடும்பம் சொல்கிறாங்க, புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சு, வைர மாலை இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ யார் எடுத்தால்? எனக்கு தெரியாது. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அந்த பெண் சொன்னால், எனக்கு என்ன யார் இருக்கிறார்கள்? இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போறேன்? எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன்? எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எடுக்கவில்லை. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். என்ன செய்வது? பாருங்க, என்கிட்ட இல்லையே. ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். பெண்ணினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறு. அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மாலை இல்லை. திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து நிற்கி எல்லோரும் அந்த கழுகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த கழுகினுடைய வாயில் ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாய பிளக்கு கீழே விழுந்து விட்டது. எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைரமாலை. என்ன நடந்திருக்குன்னா, புள்ள கழுத்தில் இருந்த வைரமாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது. கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது. பார்த்தால் அது இறைச்சி துண்டல்ல, அது ஆபரணத்தினுடைய துண்டு. எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆ, கண்ணீரோடு யார் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹுவே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்து அல்லாஹ் எந்த கழுகு எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது. உடனே இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானமாயிற்று. இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால், இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன். எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன். உங்களை தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை. என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன். போதும் என்பதாக, எங்கோ சாக போகிறேன் என்பதாக அந்த நாட்டை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். மஸ்ஜிதுல் குபாவில் அல்லாஹுவின் தூதர்
அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்கிறாள். அந்த இடத்திலேயே நின்று இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால் அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே, என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள். அலா, உலகமே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி, அன்றைக்கு எனக்கு அந்த அவமானம் கிடைத்திருக்காவிட்டால், அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால் இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. அவர்கள் என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தினார்கள், அவர்களை விட்டு வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான். அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்தியிருக்காவிட்டால் அவர்களினுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன், இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும், ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை படித்தாள். உண்மையாதானே? அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலன்னா அவ என்ன செஞ்சிருக்க மாட்டா, வெளியே வந்திருக்கவும் மாட்டால், இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படித்தான் சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக. மூன்றாவது பொறுமை. வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ஒருவன் நமக்கு இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னார். இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன். இந்த பொறுமையாளர்களைத்தான் மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வலம் வரும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.